எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குண்ணே. அத சொல்லி நான் தொடங்குறேன். விஜய் அவர்கள் உங்கள அழைச்சு ஆறுதல் சொல்லும் பொழுது, நீங்க அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்க. கட்டாயம். "நீங்க எதுக்கும் அழுகாதீங்க தம்பி. நாங்க நாங்க உங்க கூடயே இருப்போம்." அப்படின்னு ஒரு ஆதரவு சொன்னீங்க. அது இல்லாம, நீங்க எலக்ஷன்ல கரூர்ல நிக்கணும்னு ஒரு விருப்பத்த ஆமா, நான் வேண்டுகோள் குடுத்தது அவர்ட்ட தான். தெரிவிச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவரு முதல்வர் ஆயிருக்காரு. எப்படிண்ணே இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த மனநிலை? சந்தோஷமா இருக்கு. மென்மேலும் இந்த கட்சி வளரணும். நல்லபடியா மக்களுக்கு தான் நம்ம முதலமைச்சர் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ, அத்தனையும் கொண்டு சேர்த்து கீழ்மட்ட தொண்டன்லேருந்து வேலை பார்த்து, அந்த மக்களுக்கு நல்லபடியா ஒரு பேரும் புகழும் வாங்கி குடுத்து, விஜய் சாருக்கு ஒப்படைக்கணும். லஞ்சம், ஊழல் இருக்கக்கூடாது இனிமேல். எடுத்தா ஓப்பன் ரேக். இதுதான், இதுதான். உண்டான சம்பளத்த வாங்குறான், வேலை பார்க்குறான். இதுதான் மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல். ஒருத்தன் பல கோடி 50 கோடி 5000 கோடின்னு அடிக்கிறது வேண்டாம். உங்களோட சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் இருக்குல்ல, மக்கள் சம்பளம், அதை வாங்கிட்டு வேலையை பாருங்க. அது சேர்க்கலாம், இது சேர்க்கலாம். அந்த எண்ணத்தை அவர் சார் சொன்ன மாதிரி புதைச்சிருங்க. வேண்டாம், அது வேண்டாம். அந்த அரசியலே வேண்டாம். நம்ம என்ன சார் சொன்னார், 4ஆம் தேதி ஒரு நாள் நான் சொல்கிறத கேளுங்க, அடுத்து ஆயுளுக்கு நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்காருல. இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்கார். அந்த மாதிரி இது இருந்தாலும் புதைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கார். அதை பின்னாடி நிற்கிற தொண்டர்கள் எல்லாம், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் முடிவெடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த தலைமை கட்டுப்பட்டு போகிறது தான் நல்ல விஷயம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.